look at me. Look at me as I lick the Quran. Look at me. Look at me as I read the Quran. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இஸ்லாம் இந்த உலகத்தில் எப்போது தோன்றியதோ அன்று முதல் அதற்கு எதிரான எதிர்பார்த்தங்களும் போராட்டங்களும் வெடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக இந்த உலகில் குர்ஆனை அவமதித்தவர்கள் அதிகம். அப்படி குர்ஆனை அவமதித்தவர்களுக்கு இந்த உலகத்தில் வைத்தே தண்டனை வழங்கப்பட்டது என்பதும் யதார்த்தமான ஒரு உண்மை. அண்மையில் சிங்கப்பூரை சேர்ந்த பிரபலியமான யூடியூப் பிளாகர் ஒருவர் ஒரு பதிவை இட்டிருந்தார். புனித குர்ஆனை கையில் எடுத்து அதனை நாக்கினால் தடவி அதனை கிழித்து அதனை அசிங்கப்படுத்திய அந்த வீடியோ உலகம் பூராகவும் எதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஆவேசத்தில் குதித்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவு கோபம் வரக்கூடியதாக அவனுடைய செயல் இருந்தது. குறிப்பாக சிங்கப்பூரில் இவனுக்கு எதிராக பல போராட்டங்கள் வெடித்தன. இதனால் சிங்கப்பூர் போலீசாரினால் இவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவனை போலீசார் கைது செய்த போதும் இஸ்லாத்துக்கு எதிராக பேசினான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இஸ்லாத்தின் மீது அதிக வெறுப்பும் கோபமும் கொண்ட இவனுடைய இன்றைய நிலைமை எவ்வாறு தெரியுமா? இவன் சிறையில் எப்போது அடைக்கப்பட்டானோ அன்று நாள் முதல் இவன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கிறான். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் இவன் பைத்தியம் போல அலறி திரிந்ததாக அந்த சிறைவாசிகள் கூறியிருக்கிறார்கள். இப்போது இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறான் என்பதும் யதார்த்தமான ஒரு உண்மை. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் போர்க்கொடி தூக்கினார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வைத்தே தண்டனை வழங்கப்படும் என்பது இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு.